ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கான கெஸ்ஸிங் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம், என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இப்போது ரீசெண்டாக அவன் என்ன ஆடிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இதில் ஒரு சின்னதாக ஒரு கெஸ்ஸிங் எடுத்துருக்கிறேன். அதுக்கு முன்னாடி வேறு ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. அது இன்னொரு சார்ட்டு நம்மளோட மந்த்லி சார்ட்டில் ஒரு கெஸ்ஸிங் சொல்கிறேன். இதுலேயுமே ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் இப்போ வந்திருக்கு அப்படிங்கிறதுனால தான் நான் இவ்வளோ தூரம் நான் அதை எடுக்கிறேன் மறுபடியும். ஓகேங்களா? இப்போது நம்ம கேம் ஆடுறது எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசின்னு தானே ஆடுவோம் இல்லையா? ஏபிபிசி ஏசி அப்படின்னு ஆடுவோம். இப்போது இங்கே அதை பேஸ் பண்ணி இங்கே ஒரு கேம் கொண்டு வரான். என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். இங்கே பிசி 45, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 10 ப்ளஸ் பண்ணி 55 அப்படின்னு ஆடிருப்பான். ஓகேங்களா? பிசி 45, 10 ப்ளஸ் பண்ணி 55. ஓகேங்களா? ஆனால் அதுலேயே பாருங்கள், இங்கே வந்து பிசி கேம் முடிஞ்சிருச்சு. ஏபி பிசி ஏசி, அதில் பிசியோட கேமும் முடிஞ்சது. அதுலேயே பாருங்கள் ஏசி 15, இங்கே ஏசி 25. ஓகேங்களா? இந்த ஒரே கேமில் இங்கே வந்து கேம் முடிச்சிட்டான். இப்போ ஏபியில் அடுத்து ஆடணும் அவன். ஓகேங்களா? இதே மாதிரி அவன் 45 என்ன அடிக்கிறானோ அதுலேருந்து 10 ப்ளஸ் பண்ணி அடிக்கிறான். ஓகேவா? அதாவது 45, இங்கே 55 பிசியில், ஏசியில் 15, 25. ஓகேவா? இங்கே இப்போ வந்து ஏபியில் நம்மளுக்கு ஆடி இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து இங்கே பாருங்கள், 13, 10 ப்ளஸ் பண்ணி 23 அப்படின்னு சொல்லி ஆடிட்டான். ஓகேங்களா? இங்கே ரெண்டுக்குமே காமனாக ஒரே நம்பர் எடுத்து தான் அடிச்சிட்டான். அதனால தான் நான் வந்து சரி இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் எடுத்துருக்கிறேன். இங்கே பாருங்கள், அதுக்கு முதல் நாள் ரிசல்ட்டு 821, ஏசி 81, அது அடுத்த நாள் பிசி 81. சரிங்களா? நான் அந்த பிசி 45, 55க்கு பார்த்தாலும் இதே தான், ஏசி 15, 25க்கு பார்த்தாலும் இதே தான் கெஸ்ஸிங்கில் வருது. ஓகேங்களா? அப்போது இங்கே நம்மளுக்கு இங்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபியில் 13, 23 அப்படின்னு இருக்கும்போது இங்கே இருக்கிற இந்த ஏசி எடுத்து நம்மளுக்கு பிசியில் இன்றைக்கி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதுதான் கெஸ்ஸிங். இன்றைக்கி பிசி இன்றைக்கி 06 அப்படிங்கிற ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கோங்க. ஏ போர்டு உங்களுக்கு என்ன வருதோ அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஏ போர்டு 8 போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரே ஒரு நிமிஷம், இங்கே பாருங்கள், ஏ போர்டு 2, ஏ போர்டு 2, ஏ போர்டு 2 இங்கேயுமே இருக்குது. ஓகேவா? இருங்க, பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், ஏ போர்டு 2, ஏ போர்டு 2 இங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி ஏ போர்டு 2 இங்கே, அதுக்கு முன்னாடி ஏ போர்டு 2 இங்கே. இந்த 2 இறங்கும்போது எல்லாமே அடுத்த நாள் ஆல் போர்டில் 8 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்துட்டுருக்கு. அப்போது நம்ம இந்த 8க்கு, இந்த 2க்கு ஒரு ஆல் போர்டில் ஒரு 8 அப்படிங்கிற நம்பர் வரணும். அப்போ பிசி வந்து 06 கிடைக்கிறதுனால நான் 806 அப்படிங்கிற மாதிரி நான் இதில் போயிருக்கேன். உங்களுக்கு அது நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே அடுத்த ஒரு ரூட் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். ஓகே, இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் வந்து திடீர்னு அடிச்சிருவான். அதாவது அப்படியே வந்துகிட்டே இருப்பான், திடீர்னு அடித்து வச்சுருவான். அதனால தான் இதை சொல்கிறேன். பார்க்கலாம். லக் இருந்தால் இன்றைக்கி இதிலேருந்து ஒரு ரூட்டில் ஏதோ ஒரு நம்பர் பாஸ் ஆகிறதுக்கு, ஏபிபிசியில் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது பிப்ரவரி மாதத்தில் பாருங்கள், 431 அப்படின்னு ரிசல்ட் அடித்தான். அதில் பிசி 31, அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி இங்கே நம்மளுக்கு 13 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டான். ஏபிபிசிஎஸில் தான் ட்ரை பண்ணணும். ஏன்னா இது வந்து கரெக்டாக ஆர்டர் படி அடிப்பானாங்கிறது டவுட்டு தான். ஓகேங்களா? அடுத்த நாள் பாருங்கள், ஏசி 03, ஒரு நிமிஷம், ஏசி 03, அதை எடுத்து நம்மளுக்கு இங்கே பிசியில் 30 அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ் பண்ணிட்டான். இனி இப்போ இங்கே ஏபி தான் இருக்கிற இந்த 2 நம்பர் தான். இதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஏபிபிசிஎஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 99 எடுத்து தான் இங்கே ஆள் அடிக்கணும். ஏசி இங்கே பார்த்தீங்கன்னா அவன் அடிக்கிறது படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஏசியில் தான் அவன் 99 அப்படின்னு அடிக்கணும். இது எப்படி ரிவர்ஸ் பண்ணாலும் 99 தான் வரும். அதனால் ஒரே ஒரு நம்பர் நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் இது நம்ம என்ன பண்ணணும்னா, ஆளில் ட்ரை பண்ணால் தான் நமக்கு 3ஆவது டைம் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணாமல் அடிக்கணும். அப்படின்னா இந்த 99
இல்லை 91, இல்லை 19. இந்த 3 நம்பர் நம்ம ஆலில் ட்ரை பண்ணால் ஏதோ ஒரு வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஆல்ரெடி நமக்கு வந்து ஆல் பவுலில் 8 வர்ற மாதிரி இருக்கிறதுனால இந்த 99 கூட ஒரு 8, இல்லை இந்த 91 கூட ஒரு 8 பாக்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3D பிடிக்கலாம்னா இந்த மாதிரி ஏதாவது நம்ம முயற்சி பண்ணால் தான் பிடிக்க முடியும். முடியாதவங்க நம்மளால் சிம்பிளாக தான் ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க ஏபிபிசிஏசியில் இந்த ஒரு 3 நம்பர் மட்டும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிட்டு அது ஏதோ ஒரு வந்துச்சுன்னா ஒரு 1000 ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போய்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கெஸ்ஸிங்கு, வேறு ஒன்றும் இல்லை. மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ தான் கெஸ்ஸிங் எடுத்தாலும் நமக்கு வரும்போது தான் வரும். அது வரைக்கும் வர லாஸை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே தான் உட்காந்துட்ருக்கணும், வேறு வழியே இல்லை. சரி பரவாயில்ல, அது நிறையா விஷயங்கள் நான் ஏற்கனவே நேற்று வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அதையே மறுபடியும் சொல்கிறதுனால எதுவும் ஆக போகிறதில்ல. நம்மளை மாற்றணும் அப்படின்னா அது நம்மளால் மட்டும்தான் முடியும். வேறு யாரும் வந்து நம்மளை மாற்ற முடியாது. யார் சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் முடிஞ்ச வரை நீங்களே மாறுவதற்கு பாருங்கள். நீங்கள் மாறினா மட்டும்தான் உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஒன்று லாட்ரியை ப்ளே பண்ணுறதை நிப்பாட்டிட்டு உங்களோட வேலையை நீங்கள் அந்த இதை பார்க்குற நேரத்துக்கு உங்களோட வேலையை வந்து கொஞ்சம் சேர்த்து பாருங்கள். அதில் 100-200 சேர்த்து கிடைக்கும். ஓகேவா? சரி, ஓகே. மற்றபடி இந்த பைனரி ட்ரேடிங்கில் யாராவது விருப்பம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நேற்று போன மாதத்துக்கு நம்ம நடத்தி கொண்டு வந்த கிளாஸு நேற்று முடிவடைந்தது. அது அடுத்த பேட்ச் வந்து வரக்கூடிய மாதத்தில் 10ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி யாராவது ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா அதோடய டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அதோட குரூப்போட லிங்க் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் உங்களோட லைஃப் சேஞ்சிங் ஒரு மூமெண்ட்டாகவும் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.